அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் இது கூடுற முதல் பட்ஜெட் தொடர் இதுதான். அதில் பார்த்தீங்கன்னா மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் தமிழக மக்கள் தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த தமிழக வெற்றி கழகம் தந்த பட்ஜெட்டில் பெரிய மாற்றம் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அவங்க ஏன்னா ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அன்றைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் மேடைக்கு மேடை பல வாக்குறுதிகளை கொடுத்தார். நாங்கள் வந்தால் இதை செய்வோம், நாங்கள் வந்தால் இதை மாற்றுவோம், நாங்கள் வந்தால் இதை பெரிதளவு மாற்றுவோம் என்றெல்லாம் பொய் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் முன்வைத்தார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அன்றைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஏன்னா அன்னைக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதியை எதுவுமே இந்த பட்ஜெட்டில் காணோம். இப்போ அதுதான் இப்போ பார்த்துக்குங்க. இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவிக்கும் 2500 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. இப்போ அதை அமைச்சர்கிட்ட கேட்டால் அமைச்சர்லாம் என்னங்கிறாங்க, திமுக 1000 ரூபா தரனாங்க, எடுத்தோடனே கொடுத்துட்டாங்களா ஆட்சிக்கு வந்தோடனையும்? எத்தனை நாள் கழிச்சு கொடுத்தாங்க? 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் மட்டும் இப்போ தருவோமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, தாய்மாமன் படத்தில் ஏதாச்சும் வேலை இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், சத்யராஜ் கல்யாணம் பண்ணிக்குவேன் மீனா சொல்லிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் தயவில் போய் எம்எல்ஏ ஆகிட்டு வருவார். எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் மணிவண்ணன் சொல்லுவார், எதாவது எம்எல்ஏ ஆகிட்டில போய் உன் சபதத்தை நிறைவேற்ற அப்படிங்கும் போது என்ன சபதம் கேட்கும்போது, மாம்பிள்ளை கல்யாணம் பண்ணுறது தான் உன் சபதம், போய் சபதத்தை நிறைவேற்றும்பார். பக்கத்தில் இருந்த அல்வாவாஸ் அப்போ தமிழ் மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்பார். உடனே பக்கத்தில் இருந்த கவுண்டமணி ஒரு அடி அடித்து, இத்தனை நாளாக இருந்தவன்லாம் ஒரு நல்லதும் பண்ணல, இப்போ நாங்கள் மட்டும் பண்ணுறதுக்கு என்ன இழிச்ச வாயினா அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி தான் இப்போது ஆட்சி அமைச்சு நாங்கள் வந்தால் 1000 ரூபா தருவோம்னு சொன்ன திமுக ஆட்சி அமைச்சு 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. நாங்கள் மட்டும் ஆட்சி அமைச்ச உடனே கொடுக்கறதுக்கு என்ன இழிச்ச வாயினா அப்படிங்கிற தோரணையில் தான் இப்போதைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்களும் சரி எல்லாரும் நிர்வாகிகளும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேலையில்லா பட்டதாரிகள், அதாவது டிகிரி முடிச்சிருந்தா 4000 ரூபா, ஐடிஐயோ டிப்ளமோ முடிச்சிருந்தா 2500 ரூபாய் நாங்கள் தருவோம் ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னாங்க. அது என்னாச்சுன்னு தெரில. அதே மாதிரி 6 சிலிண்டர் அனைத்து குடும்ப இல்லத்தரசிகளுக்கும் வருடத்திற்கு 6 சிலிண்டர் இலவசம்னு சொன்னாங்க. அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா சிக்ஸர். 6 சிலிண்டர் பிடிக்கிறதுனால அன்னபூர்ணா சிக்ஸரா. இது யார் வச்சான்னு தெரில. அதுவும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. அதே போன்று மொழிப்போர் தியாகிகளுக்கு 2,50,000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னார். அதுவும் இந்த பட்ஜெட்டில் கிடையாது. அதே போன்று முதியோர் பென்ஷன், முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் சொன்னார். அதுவும் இல்லை. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ரூபாய் 3000 ரூபா ஓய்வூதியம் வழங்கப்படும் சொன்னார். அதுவும் இந்த பட்ஜெட்டில் கிடையாது. அதே போல் தறி வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 3000, அதுவும் இல்லை. பழைய ஓய்வூதிய திட்டம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டில் இருந்த அமைச்சர்களும் சரி, மூத்த அரசு நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் சரி எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பாசிபிளே கிடையாது, இட் இஸ் நாட் பாசிபிள், அது கொண்டே வர முடியாது, இப்போது இருக்கிற நிதிச்சுமையில் அதை கொண்டு வர முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் நான் வந்தால் தருவேன், தந்தே தான் தீருவேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தார். இப்போ அது என்ன பேச்சுன்னே தெரியல, அது பேசவே மாட்டுறாரு. அதே போன்று தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் 4000 ரூபா தரனார். இப்போ அதுவும் கிடையாது. அதே போன்று மீனவர்களுக்கு மழைக்கால நிவாரண நிதியாக 7000 ரூபா வழங்குவனர். நீங்கள் நான்லாம் மீனவர், நான்லாம் ராமேஸ்வரம் அந்த பக்கம் தான், நாகப்பட்டினம் அந்த மாதிரி தான், நான்லாம் மீனவர், அதனால தான் என்னோட நண்பனை மீன்வளத்துறை அமைச்சராக ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல. அவர் கொஞ்ச நேரம் கூட வெயிலே நிற்க மாட்டார். ஏதாச்சும் பதில் கேட்டால் அவர் உருப்படியாக பதில் சொல்கிறாரா? ஏதாச்சும் கேள்வி கேட்டு பாருங்க அவரை. நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கார். அதுவும் ஒன்றும் கிடையாது. மீனவர்களுக்கும் ஒன்றும் பண்ணல. அதே போன்று பரந்தூர் விமான நிலையம் நாங்கள் வந்தால் ரத்துன்னு சொல்லிட்டு பரந்தூருக்கே போய் போராட்டம் பண்ணார். இப்போ அது என்ன ஸ்டேட்டஸ்ன்னே தெரியல. அதே போன்று நாங்கள் வந்தால் இப்போ எப்படி திமுக சில பேருந்துகளில் தான் இலவசம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும் எல்லா பஸ்லையும் அரசு பேருந்துகள்லையும் பெண்களுக்கு இலவசமாக நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொன்னார். அதுவும் இப்போ காணோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உதவித்தொகை 5000 ரூபாய் நாங்கள் வந்தால் தருவோம், உரிமை தொகை 5000 ரூபாய் விவசாயிகளுக்கு நாங்கள் வந்தால் தருவோம் சொன்னார். இப்போ அதுவும் இல்லை. நாங்கள் இப்போ என்ன கேட்குறோன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, அவர் என்ன யோசனையில் இருக்கார் அப்படின்னா, இத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்களே ஏன் நிறைவேற்றலேன்னு எதிர்கட்சிகள்லாம் கேட்கும்போது அவர் கொடுக்குற ஒரே ரியாக்ஷன், அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் எங்கடா இத்தனை வாக்குறுதியை கொடுத்தேன், இத்தனை வாக்குறுதியை கொடுத்தது எனக்கு எதுவுமே தெரியாத, எழுதி கொடுத்த பேப்பரை நான் படித்தது குத்தமா அப்படிங்கிற லெவலில் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்கார் சட்டசபையில். அதே மாதிரி இந்த பட்ஜெட் 2026 பட்ஜெட்டில்
என்ன இருக்கு? இந்த பட்ஜெட்னால தமிழ்நாட்டினுடைய நிதி சுமை குறைஞ்சிருமா? அது ஏதாச்சும் பட்ஜெட்ல இருக்கா? அதே போன்று தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டுருமா இந்த பட்ஜெட்னால? ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி நீங்க வந்து அண்ணன் சீர்திட்டம்னு ஒன்று ஒதுக்கிருக்கீங்க. இப்போ கொடுத்த திட்டம் எல்லாமே இதுக்கு ஒதுக்குன பட்ஜெட் எல்லாம் பத்துமானே தெரியல. இப்போ அண்ணன் சீர்திட்டம்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க, அதுக்கு 812 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக காலத்தில் அம்மா வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து தாலிக்கு தங்கத்திட்டம் கொடுத்தாங்க, அதை அப்படியே வந்து மாற்றி அண்ணன் சீர்திட்டம்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. சரி ரைட்டு, அதுக்கு 812 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. அண்ணன் சீர்திட்டத்தில் என்ன கொடுப்பீங்க? உங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெகதீஸ்வரி அவர்கள் நாங்கள் வந்து 5000 ரூபாய் பட்டுப்புடவை, அந்த அண்ணன் சீர்திட்டத்தில் 5000 ரூபாய் பட்டுப்புடவையும் 8 கிராம் அதாவது 1 பவுன் நகையும் நாங்கள் கொடுப்போம் எல்லா கல்யாணத்துக்கும் சொல்லுவேன். இது தோராயமாக கணக்கு போட்டால் தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு மினிமம் 2 லட்சம் கல்யாணம் நடக்கும். நான் சொல்கிறது மினிமம் 2 லட்சம் கல்யாணம் நடக்கும். 5000 ரூபான்னு போட்டிங்கன்னா 2 லட்சம் இன்ட்டு 5000 போட்டிங்கன்னா 100 கோடி ரூபா. 812 கோடி தான் பட்ஜெட் ஒதுக்கிருக்கீங்க. 812 கோடியில் 100 கோடி போச்சுன்னா 712 கோடி தான் மிச்சம் இருக்குது. அந்த மிச்சம் உள்ள 712 கோடியில் நீங்கள் 2 லட்சம் பேர்த்துக்கு 1 பவுன் நகை, இன்னைக்கு 1 பவுன் நகையோட விலை 1,15,000 ரூபா. சரி, நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது 1 லட்சம்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லட்சத்துக்கு நீங்கள் 2 லட்சம் இன்ட்டு 1 லட்சம் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 2000 கோடி ரூபா. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 712 கோடி தான் இருக்குது. நீங்கள் மீதி 1300 கோடி எங்கே சார் வாங்குவீங்க? அது எங்கேருந்து எடுப்பீங்க? இது ஏமாற்றக்கூடிய பட்ஜெட் இல்லையா? அதுக்கு ஒரு கிரிட்டரியா வைப்பீங்க. இப்போ எப்படி வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் எல்லா குழந்தைகளுக்கும் பிறக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் வந்து 1 கிராம் மோதிரம் தரும்னு சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் வந்து 1 கிராம் மோதிரம்னு சொல்லிட்டு ஜியோ போட்டு டெண்டர் விட்டீங்க. இந்த மாதிரி தான் மக்களை ஏமாற்ற போகிறீங்களா? இப்போது நீங்கள் ஒவ்வொரு ஸ்கீமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் நாங்கள் கொண்டு வரோம், இதெல்லாம் வந்து இதுக்கு இவ்வளோ பட்ஜெட், இதுக்கு இவ்வளோ பட்ஜெட்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மிதிவண்டி, அதாவது சைக்கிள் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே ஆல்ரெடி அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாச்சு சார். அந்த திட்டத்தை நீங்கள் பேர் மாற்றி நீங்கள் கொண்டு வரீங்க. இப்போது மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படும் சொல்லியிருக்கீங்க. அதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்னைக்கு 2011 தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து 2011 ஆட்சிக்கு வந்தபோதே நிறைவேற்றிட்டாங்க சார். அதை நீங்கள் புதுசாக என்ன மாற்றம்னு கொண்டு வந்து நீங்கள் என்ன புதுசாக தர போகிறீங்க? அதே போன்று பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மிதிவண்டி நீங்கள் அதே தான் கொடுத்துருக்கீங்க. இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டம் அது அம்மா கொடுத்தது சார், அதிமுக ஆட்சியில் வந்தது சார், அதை அப்படியே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதே போன்று திருமண தாலிக்கு தங்க திட்டம் அம்மா 2011 கொடுத்தாங்க, நீங்கள் இப்போது அண்ணன் சீர்திட்டம்னு கொடுக்குறீங்க. அதே போன்று தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அம்மா அன்று அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 16 பரிசு பொருட்கள் நிறைந்த பெட்டகத்தை கொடுத்தாங்க. 16 பொருட்கள் நிறைந்த அரசு பெட்டகத்தை கொடுத்தாங்க அம்மா. இன்னைக்கு நீங்கள் அதை அப்படியே பேர் மாதிரி தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் கொடுக்குறீங்க. விலையில்லா ஆடு வழங்கும் திட்டம் அதை அம்மா அப்பயே கொடுத்துட்டாங்க சார். அதே போன்று பசுமை வீடுகள் திட்டம் அம்மா அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு நீங்கள் நடுத்தர வருவாயினருக்கான மலிவு வீட்டு திட்டம்னு சொல்லி ஒன்று அறிவிச்சிருக்கீங்க. அது பசுமை வீடு திட்டம்னு அன்னைக்கு அம்மா அறிவிச்சிட்டு போயிட்டாங்க. அதே போன்று சாலை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அன்னைக்கு அம்மா அறிவிச்சாங்க. இன்னைக்கு நீங்கள் சாலை மேம்பாடு சேஃப்டி ரோட்ஸ் மிஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. இதில் என்ன மாற்றம்? பேர் தான் மாற்றமா? திட்டத்தில் எந்த மாற்றம் இல்லை, பேர் தான் மாற்றம். அதே போன்று கவர்னன்ஸ் அதாவது மின் ஆளுமை விரிவாக்கம்னு அம்மா அன்னைக்கே கொண்டு வந்தாங்க. நீங்கள் இன்னைக்கு ஏஐ கவர்னன்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. என்ன இருக்குது இதில்? ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லையே. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான என்ன திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க? எந்த திட்டமே இல்லை இந்த பட்ஜெட்டில். ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாற்றம்னு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டை பார்த்ததுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு போட்டது மாற்றத்துக்கான ஒரு தேடல் கிடையாது, ஏமாற்றத்திற்கான ஒரு தேடல்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு நினச்சிட்டு இருக்காங்க.